வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சரின் உச்சிக்குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டதுதான் வேளாண் பட்ஜெட் என முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கத்திடம் கேட்கலாம். மாணிக்கம், இது தொடர்பாக மேலும் அவர் என்ன விஷயங்களை தெரிவித்திருக்கிறார்? தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய முதல் பட்ஜெட் நேற்று தினம் தாக்கல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த சூழல்ல இது குறித்து தங்களுடைய கருத்துக்களை திமுகவினர் வெளிப்படுத்தியிருந்தார்கள். சட்டப்பேரவை கூட்டத்தில் முடிந்து வெளிப்படுத்தியிருந்தார்கள். இந்த சூழல்ல தற்பொழுது திமுக தலைவர் தனது கருத்தை சமூகத்தில் பதிவாக வெளியிட்டிருக்கிறார். அதுல வறட்சி பற்றி பேசாமல் புகழ்ச்சி பாடி முதலமைச்சருடைய உச்சி குளிர பாராட்டு மழை பொழிய பயன்பட்டது தான் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை என்று ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மற்றும் ஒரு பெயர் மாற்ற நிகழ்வாக மட்டுமே இது நடந்து முடிந்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசின் திட்டங்களின் மேல் வெற்றி என்ற லேபிளை ஒட்டினால் வேலை முடிந்தது என்று இந்த அரசு நினைக்கிறதா என்ற கேள்வியை முன்வைத்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறுவை சாகுபடி பாதித்த அரசின் உதவிகரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் டெல்டா உழவர்களுக்கு எதுவும் இல்லாத வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்திருக்கிறது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் உழவர் பெருமக்களின் கோரிக்கைகளை உரத்த குரலில் இந்த கூட்டத்தொடர் முழுதும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள் எனவும் துவக்கத்தில் இருக்கும் அரசு விழித்துக் கொண்டு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அரசு அறிவித்திருக்கக்கூடிய புதிய திட்டங்களாக கொண்டு வந்திருக்கக்கூடிய பெயர்கள் அனைத்தும் கடந்த திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு அவர்கள் வைத்த பெயரை மாற்றி வெற்றி என்ற பெயரை மட்டும் வைத்ததாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் திமுக தலைவர் இந்த பதிவு மூலமாக முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.